ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று இந்த ஜாய்ஃபுல் விசிஐ ஓட ஆன்லைன் சர்வீஸை பார்த்து கொண்டு இருக்கிற உங்கள் எல்லாரையும் நாங்கள் அன்போடு கூட வரவேற்கிறோம். இப்பொழுது கூட வேதத்திலிருந்து ஒரு பகுதியை சிஸ்டர் கிரேஷியா அவர்கள் வாசிப்பார்கள். சங்கீதம் 145. ராஜாவாகிய என் தேவனே, உம்மை உயர்த்தி உம்முடைய நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிப்பேன். நாடோறும் உம்மை ஸ்தோத்தரித்து எப்பொழுதும் என்றென்றைக்கும் உம்முடைய நாமத்தை துதிப்பேன். கர்த்தர் பெரியவரும் மிகவும் புகழப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாது. தலைமுறை தலைமுறையாக உம்முடைய கிரியைகளின் புகழ்ச்சியை சொல்லி உம்முடைய வல்லமையுள்ள செய்கைகளை அறிவிப்பார்கள். உம்முடைய சிறந்த மகிமை பிரதாபத்தையும் உம்முடைய அதிசயமான கிரியைகளையும் குறித்து பேசுவேன். ஆமென். ஆமென். சிஸ்டர் தரணி அவர்கள் ஜெபிப்பார்கள். ஹல்லேலூயா. அன்பின் பிதாவே, பரலோகத்தின் தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ராஜா ஏசப்பா, இந்த வேலையிலும் தகப்பனே அப்பா, உம்மை துதிக்க ஆராதிக்க ஆண்டவரேப்பா நாங்கள் ஒவ்வொருவரும் வந்திருக்கிறோம். ஆண்டவரேப்பா, எங்களை கண்ணோக்கி பாருங்க அப்பா. நீர் உண்மையுள்ளவராக இருக்கிறீர். உம்மை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொன்ன வார்த்தையின்படியாக தகப்பனே அப்பா, நாங்களும் ஆண்டவரேப்பா இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் தகப்பனே உம்மை ஆவியோடும் உண்மையோடும் உம்மை தொழுது கொள்ள தகப்பனே நீங்கள் உதவி செய்யுங்க. உங்களுடைய பிரசனம் எங்களோட கூட இருக்கட்டும். எங்களை நீங்கள் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. எல்லாவற்றையும் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இப்போ இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் வேண்டுகிறேன் சொன்ன நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. நம்மளை இந்த வருஷம் முழுவதும் தொடக்கம் முதல் நம்மளை ஆராதித்து துதித்து ஸ்தோத்தரித்து வழி நடத்தி கொண்டு இருக்கிறார். அவரை நம்ம மகிழ்ந்து களி கூர்ந்து ஆராதிப்போம். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். இதய தெய்வம் எனது தெய்வம் இரக்கத்தின் சிகரம்.
தகப்பனே அப்பா, நீர் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் தகப்பனே அப்பா எங்களோட ஆத்மாவை தேற்றி எங்களை நடத்துகின்ற தேவனாய் நீர் இருக்கிறீர் அப்பா. நீர் எங்களோட தலைவனாய் இருக்கிறீர் அப்பா. எங்களை ஒவ்வொரு நாளும் நடத்துகிறவராய் நீர் இருக்கிறீர் இயேசப்பா. அதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. என்னாலும் எங்களுக்கு வெற்றி தருகின்ற தெய்வமே, வெற்றி வேந்தனே அப்பா, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்களோட மெய்ப்பனாகி உம்முடைய குரலை கேட்டு தகப்பனே உம்முடைய வழிகளில் நடந்து உம்மை பின்தொடரும்படியாக ஆண்டவரே அப்பா எங்களை நீங்கள் மாற்றுங்க. உடைய குரலை கேட்கத்தக்கதாக எங்களுடைய இருதயத்தையும் எங்களுடைய செவிகளையும் ஆண்டவரே அப்பா நீங்கள் திறந்தருளுங்க அப்பா. நீர் எங்களை அழைத்தவராய் இருக்கிறீர், எங்களை தொட்டவராய் இருக்கிறீர் அப்பா. தாயின் கருவில் தோன்றும் முன்னே எங்களை உருவாக்கின தேவன் அப்பா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் மாத்திரம் உயர்ந்திருப்பீராக, மகிமைப்படுவீராக. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நம்மளை அழைத்தவராய் இருக்கிறார். நம்மளை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். அவர் நம் தாயின் கருவில் தோன்றும் முன்னே நம்மளை தெரிந்து கொண்ட தேவன். இந்நாள் வரை நாம் நிற்பதும் நிர்மூலம் ஆகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபை மாத்திரம் என்பதை உணர்ந்து அவருடைய கிருபையை நினைவு கூர்ந்து இப்பொழுது கூட என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே என்ற பாடலை பாடி நம்மளுடைய தேவனை ஆராதிக்கலாம். நீரில்லாமல் நான் இல்லை.
உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே உம்முடைய கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே எங்கள் தனிமையில தேற்றின கிருபை ராஜா. ஆண்டவரே நாங்கள் ஒன்றுமில்லாத போது எங்களை உயர்த்தின நம்முடைய கிருபை ராஜா. ஆண்டவரே ஏசப்பா தகுதி இல்லாதவர்களுக்கு ஆண்டவரே உம்முடைய கிருபையை தந்து நீர் ஏசப்பா கரம் தூக்கி அவர்களை உயர்த்துகிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபைக்காக உமக்கு நன்றி, அளவில்லாத உம்முடைய தயவுக்காக உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே இந்த நாளிலும் ராஜா எங்கள் ஆராதனையை அப்பா நீர் அங்கீகரித்ததுக்காக உம்முடைய பிரசன்னத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மீதில் நேரத்தையும் கருத்தில் தருகிறோம். நீரே பொறுப்பெடுத்துக் கொள்வீராக வழி நடத்துங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. இந்த காணொலியை காண்கின்ற அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நாம் தேவ செய்திக்குள்ளாய் நாம் கடந்து போவோம். அன்புள்ள இயேசுவே, நீர் எங்களோடு கூட பேசும்படியாக நாங்கள் கேட்டு செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் 91வது சங்கீதத்திலே 14 16 வரைக்கும் வாசிப்போம். அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்திலே நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களினால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை காண்பிப்பேன். ஹல்லேலூயா. இந்த 91வது சங்கீதத்தை எழுதினவர் மோசே என்று கணிக்கிறார்கள். காரணம் 90வது சங்கீதம் மோசேயின் ஜெபம் என்று இருக்கிறபடியினாலே இதுவும் 91வது சங்கீதம் மோசேயினாலே எழுதப்பட்டது என்று சொல்லி வேத வல்லுநர்கள் கணிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஆகையினாலே நாம் ஒரு நாள் மோசே தேவனுடைய மகிமையை காண விரும்பின போது அவர் தம்மிடத்தில் இந்த ஒரு ஸ்தலத்தை காண்பிக்கிறார். கண்மலையின் வெடிப்பிலே அவனை வைத்து தன் கரத்தால் மூடுகிறார். அந்த கண்மலையின் வெடிப்பு தான் உன்னதமானவரின் மறைவு என்றும் சர்வ வல்லவரின் நிழல் என்றும் அவர் இந்த இடத்திலே தன் அனுபவத்தை எடுத்து சொல்லுகிறார் என்பதை நாம் வாசிக்கிறோம். இந்த 91வது சங்கீதத்தை வாசிக்காதவர்கள் யாரும் இல்லை. இந்த 91வது சங்கீதத்தை எல்லோரும் மனப்பாடம் பண்ணி வைத்திருப்பார்கள். இந்த 91வது சங்கீதம் நமக்கு நல்ல ஒரு உற்சாகத்தையும் நமக்கு தைரியத்தையும் நமக்கு நல்ல ஒரு பாதுகாப்பையும் உணர்த்தக்கூடியதாக இருக்கிறது. ஆகையினாலே இந்த சங்கீதத்திலே 23 ஆசீர்வாதங்கள் உண்டு. அதில் நாம் வாசித்த 14வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரைக்கும் 7 ஆசீர்வாதங்களை குறித்து நாம் வாசிக்கிறோம். யூதர்கள் பெரும்பாலும் அவர்களை சூழ்ந்து எப்போதுமே போர் இருக்கிறபடியினாலே அவர்கள் இந்த சங்கீதத்தை தினமும் வாசிக்கிறவர்களாக இருப்பார்களாம். ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் நாங்கள் படுக்கைக்கு போவதற்கு முன்பாக இந்த 91வது சங்கீதத்தை நாங்கள் பொறுத்து கொண்டு தான் படுக்கைக்கு போவோம் என்று சொல்லி அவருடைய வழக்கமும் அவர்களுடைய பாதுகாப்புமாய் இருக்கிறது. ஆகினாலே இந்த சங்கீதமானது ஒரு அருமையான ஒரு சங்கீதம். நீங்கள் 13வது வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது மோசே பேசுவது போல் இருக்கும். 14வது வசனத்திலிருந்து பார்க்கும்போது தேவன் நம்மிடத்தில் நேரடியாய் பேசுவது போல் இருக்கும். இந்த பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். முக்கியமாய் 7 ஆசீர்வாதங்களை இந்த 3 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். 14, 15, 16 7 ஆசீர்வாதங்கள். அது யாருக்கு ஆண்டவர் கொடுக்கிறார் என்றால் தேவனிடத்திலே வாஞ்சியாக இருக்கிறவர்களுக்கு தேவன் அந்த 7 ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியினாலே. ஆகினாலே தேவனிடத்தில் எவர் ஒருவர் மிகுந்த வாஞ்சியாக இருப்பார்களோ கர்த்தர் தாமே அவர்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். சங்கீதம் நாம் வாசிக்கிறோம். நாம் ஒன்றாவது முதல் ஆசீர்வாதத்தை நாம் வாசிப்போம். அதுதான் சங்கீதம் 91:14. அவன் என்னிடத்திலே வாஞ்சியாக இருக்கிறபடினாலே அவனை விடுவிப்பேன். நாம் கர்த்தரிடத்திலே வாஞ்சியாக இருப்பது என்றால் என்ன? இதோ ஒரு குழந்தையை நாம் பார்க்கிறோம், நாம் பரவசம் அடைகிறோம், அதை தூக்கி எடுத்து முத்தம் கொடுக்கிறோம். ஏனென்றால் அந்த குழந்தையை பார்க்கும் போதே நமக்கு ஒரு வாஞ்சி
வந்து விடுகிறது, ஒரு அன்பு வந்து விடுகிறது, ஒரு சந்தோஷம் வந்து விடுகிறது. நாம் அதை கட்டி அணைத்து முத்தமிடுகிறவர்களாய் இருக்கிறோம். அதே போல தான் நமக்கு தெரிந்தவர்கள், நண்பர்கள் யாராவது வந்துட்டாங்கன்னா அவங்கள என்ன செய்கிறோம்? வாங்க வாங்க என்று சொல்லி வாயை விரிவாய் திறந்து புன்முகத்தோடு கூட அவர்களை, முழு உள்ளத்தோடு கூட அவர்களை வரவேற்று அவங்க கரங்களை பிடித்து உள்ளே கொண்டு போய் உட்கார வைக்கிறோம். அதுதான் வாஞ்சை என்று சொல்லப்படுகிறது. வழியில் யாராவது ஒருத்தரை நம்ம சந்திச்சிட்டோன்னா அது பரவசம் அடைந்து அவர்கள் மீது வாஞ்சி விடுவர்களாக இருக்கிறபடினாலே அவங்க கரங்களை பிடித்து நாம் குலுக்குன்னு குலுக்குவோம். இதெல்லாம் வாஞ்சை, உள்ளுணர்வத்தோடு கூட, உண்மையான உள்ளான மனுஷனிலிருந்து வருகின்ற உணர்வோடு கூட, அன்போடு கூட, விருப்பத்தோடு கூட வருகிறது தான் அந்த வாஞ்சை. அது ஒரு உணர்வு, அதை அனுபவிப்பது. ஆகினாலே இந்த வாஞ்சை உடையவர்களுக்கு தேவன் 7 ஆசீர்வாதம் கொடுக்க. நம் தேவனும் நம்மிடத்தில் வாஞ்சை உடையவராய் இருக்கிறார். நாம் வாசிக்கிறோம், ஆதாம் ஏவாளோடு கூட அந்த குளிர்ச்சியான வேலையில் அவர்களோடு கூட உலாவி வந்தார், அவளோடு கூட பேசி வந்தார் என்றெல்லாம் நாம் வாசிக்கிறோம். அவர் தம்மை தாமே தேவனுடைய ரூபமாயிருந்தும் தம்மை வெறுமையாக்கி அடிமை ரூபம் எடுத்து நம் மத்தியிலே மாம்சத்தில் வெளிப்பட்டார். ஏனென்றால் அவருடைய வாஞ்சை நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி, நித்தியமாக அவரோடு கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி வாஞ்சியினால் தான் அவர் தம்மை தாமே ஜீவ பலியாய் கிருபாதர் பலியாய் ஒப்பு கொடுத்தார். தேவனும் நம்மிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறார், நாமும் அவரிடத்திலே நாம் வாஞ்சியாக இருப்போம். நாம் வாஞ்சியாக இருக்கும் போது முதலாவது ஆசீர்வாதம் என்னன்னு சொன்னால், தேவன் நம்மை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். அவன் என்னிடத்திலே வாஞ்சியாக இருக்கிறபடினாலே அவனை விடுப்பேன். ஆகினாலே கர்த்தர் கட்டுண்டவர்களை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். சிறைப்பட்டவர்களை தேவன் விடுதலையாக்குகிறவராய் இருக்கிறார். பில்லி சூனியம் செய்வனைகளிலே சாபங்களுக்கு அடிமையாய் இருக்கிறவர்களை தேவன் விடுதலையாக்குகிறவராக இருக்கிறார். நீங்கள் எந்த பிரச்சனையில் இருந்தாலும் சரி, கர்த்தர் மேலே பாரத்தை வைத்து விடுங்கள், கர்த்தரை துதித்து ஸ்தோத்திரியுங்கள், அவர் உங்களை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். சங்கீதம் 50 அதிகாரம் 15 வசனத்தில் வாசிக்கிறோம், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று வாசிக்கிறோம். ஆம், நம்மை விடுவிக்கிற தேவன். நீங்கள் எந்த ஆபத்தில் இருந்தாலும் கர்த்தரிடத்தில் வாஞ்சியாக இருப்பீங்கன்னா ஆண்டவர் உங்களை விடுவிப்பார். நீங்கள் தேவனை மகிமைப்படுத்த முடியும். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் விடுதலையாவீர்கள். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலையும் உண்டு. ஆகினால் தேவன் உங்களை விடுதலை செய்கிறவராய் இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் அவர்கள் எகிப்தில் அடிமையாக இருந்தபோது அவர்களுடைய கூக்குரலை கேட்டு தேவன் அவர்களை விடுவிக்கவில்லையா? கர்த்தர் தாமே உன்னையும் எல்லா தீங்குக்கும் உன்னை விலக்கி காக்க வல்லவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் விடுவிப்பதற்கு நாம் யாரை வேண்டுமானாலும் கூப்பிட்டாலும் அவர்கள் நமக்கு உதவி செய்ய முடியாது. ஆனால் தேவனை நோக்கி கூப்பிடும்போது அவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். தேவன் நமக்கு எப்பொழுதுமே நமக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்திலே அனுகூல துணையுமாய் இருக்கிறார். தேவன் நம் அடைக்கலும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூல துணையுமாய் இருக்கிறார். சாத்ராக் ஆபேத்நேகோ எடுத்துக்கொள்ளுங்கள். ஆபத்து காலத்திலே அந்த அக்னியிலிருந்து அவர்களை பாதுகாத்தார். தானியேலை சிங்ககபியிலிருந்து பாதுகாத்தார். பேதுருவை ஏரோதினுடைய அந்த கொலை செய்வதற்கு முன்பாகவே அவனை பாதுகாத்தார். இப்படியா நம்முடைய வாழ்க்கையில் எந்த பகுதியில் நமக்கு விடுதலை வேண்டும் என்றாலும் தேவன் நம்மை விடுவிப்பார். நீ எதற்கு அடிமையாய் இருக்கிறாய்? எதிலே நீ சிறைப்பட்டு இருக்கிறாய்? எந்த பிரச்சனையில் நீ அகப்பட்டு இருக்கிறாய்? எந்த கண்ணியில சிக்கி இருக்கிறாய்? கர்த்தர் உன்னை விடுதலை ஆக்க முடியும். ஆண்டவரிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறவர்களை அவர் விடுவிக்கிறவராய் இருக்கிறார். முதல் ஆசீர்வாதம் விடுவிப்பு. 2வது ஆசீர்வாதம் நம்ம பார்க்குறோம். சங்கீதம் 91 அதிகாரம் 14 வசனத்தில் அவர் என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடியினாலே அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியினாலே அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். கர்த்தர் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். நமக்கு உயர்ந்த அடைக்கலத்தை கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். தேவன் நம்மை உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறார். நம்மை தேவன் முத்திரை மோதிரமாய் வைத்திருக்கிறார். தேவன் நம்மை கண்மணி போல பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். படிப்பு, தாளந்துகள், திறமைகள் இவையெல்லாம் நமக்கு அடைக்கலம் தராது. கர்த்தர் ஒருவரே நமக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். நீங்கள் ஆண்டவர் தாமே நீங்கள் சேற்றில் விழுந்து கிடந்தாலும் சரி,
குழியில் விழுந்து கிடந்தாலும் சரி உங்களை உச்சிக்கு, கண்மலையின் உச்சிக்கு கொண்டு போகிறவர். மலை மீது இருக்கும் பட்டணம் போல உங்களை பிரகாசிக்க செய்ய அவரால் கூடும். ஆகையினாலே உங்கள் தாளந்துகள், திறமைகள் எல்லாம் உங்களை உயர்த்தும் என்று நம்பாதீர்கள். கர்த்தரிடத்தில் வாஞ்சியாக இருங்கள், கர்த்தரிடத்திலே நம்பிக்கையாக இருங்கள், அவரிடத்தில் விசுவாசமாக இருங்கள். அவர் உங்களை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். மனிதர்கள் எல்லாம் காலை வாரி விட்டு விடுவார்கள், ஆனால் நம் தேவனோ அப்படி செய்கிறவர் அல்ல. அவர் சொன்னதை செய்கிற தேவனாய் இருக்கிறார். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிட மாட்டேன்னு சொன்ன தேவன் தான் நம்முடைய தேவன். ஆகினாலே நம் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஆகினாலே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கும் போது வேதனையை குட்ட மாட்டேன்னு நீதிமொழி 10:27 நம்ம வாசிக்கிறோம். ஆடு மேய்த்த தாவீதை கர்த்தர் தாமே சமஸ்த இஸ்ரவேலின் மீது ராஜாவை கொண்டு வரவில்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தாவீதுக்கு எவ்வளவோ எதிரிகள், உள்ளே எதிரி, வெளியே எதிரி, அவனை சூழ்ந்து எதிரி எத்தனையோ. ஆனாலும் கூட கர்த்தர் அவனை உயர்ந்த அடைக்கலத்துக்கு கொண்டு போனார். தானியேலை எடுத்துக்கொள்ளுங்களே, அவன் வாழ்க்கையில் எத்தனை எதிர்ப்புகள், ஆனாலும் கூட கர்த்தர் அந்த பாபிலோனில் உயர்த்தி அவனை மேன்மையாய் வைத்திருந்தார். யோசேப்புக்கு ஆரம்பத்தில் எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ கஷ்டங்கள், ஆனாலும் கூட அவனை தேவன் தாமே எகிப்தில் ஒரு பிரைம் மினிஸ்டராக தேவன் வைத்திருந்தார். ஆகினாலே கர்த்தர் எப்போதும் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், உன்னை கீழாகாமல் நீ மேலாவாய். உன்னை உயர்த்தும்படி தேவன் அவர் தம்மை தாழ்த்தினாராம். யாகோபுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, யாகோபுக்கு விரோதமான குறிச்சொல்லுதலும் இல்லை. கர்த்தர் உனக்கு துணையாக இருக்கிறபடினாலே உன்னை தாழ்த்தும்படியாக எந்த பிசாசின் கிரியை செய்ய முடியாது. பிசாசின் கிரிகளை அழிக்கவே இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது போகும். நியாயத்தில் உனக்கு எழுதா எழும்போம் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். ஹல்லேலூயா. நாம் வாசிக்கிறோம் சங்கீதம் 61:2 என் இருதயம் தோய்ந்து போன போது பூமியின் கடையாந்தலத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிட்டேன். எனக்கு எட்டாத உயரமான கண்மலையின் மேல் என்னை கொண்டு போய் விடும் என்று சொல்லி ஜெபித்தது போல உங்களை எட்டாத ஒரு கண்மலையின் மீது உயர்ந்த அடைக்கலத்துக்கு கொண்டு போவார். நீ குப்பையில் இருந்தாலும் சரி உன்னை கோபுரத்துக்கு கொண்டு போகிறவராயிருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவர். மூணாவது ஒரு காரியம் பாருங்க, 91:15 வாசிக்கிறோம். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளை செய்வேன். ஆபத்திலே நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். ஹல்லேலூயா. நீங்கள் ஆண்டவரிடத்தில் வாஞ்சியாக இருக்கும்போது தேவன் உங்கள் ஜெபத்துக்கு பதில் தருகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் ஜெபத்தை கேட்கிறவர் என்பவர் மாற்றமல்ல, உங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவராயிருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கூப்பிடுவாய், நான் உனக்கு மறு உத்தரவு அருள்வேன் என்று ஏசாயா 58:9 நாம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. கர்மேல் பர்வதத்தில் பாகால் தீர்க்கதரிசிகள் எவ்வளவோ அவர்களுடைய தெய்வங்களை கூப்பிட்டு பார்க்கிறார்கள், அங்கே பதிலே இல்லை. ஆனால் இதோ அந்த தேவ மனுஷன் கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது கர்த்தர் உடனடியாய் அவர் பதில் கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆகினாலே இன்ற நாளிலும் கூட ஆண்டவரிடத்தில் நீங்கள் வாஞ்சியாக இருக்கிறபடினாலே உங்கள் ஜெபத்துக்கு பதில் உண்டு. ஹல்லேலூயா. இந்த இடத்துல ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். பிசாசு 3 பேருடைய ஜெபங்களை கண்டு பயப்படுவானாம். ஒன்று, இடைவிடாமல் ஜெபிக்கிறார்கள் பாருங்கள், அவர்களை கண்டு அவன் பயப்படுகிறவனாய் இருக்கிறான். தானியேலை இதோ தரியராஜா கேட்கிறாரு, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவித்தாரா? இப்படியாய் தானியேல் இடைவிடாமல் தேவனை ஆராதிக்கிறவன் ஜெபிக்கிறவனாய் இருக்கிறான் என்பதை அந்த ராஜா கூட அறிந்திருந்தார்கள். ஆகினாலே நீ இடைவிடாமல் ஜெபிக்கும் போது சத்துரு பயப்படுவான். ஆகினால தான் அன்றைக்கு அந்த சிங்கங்களுடைய வாய்கள் எல்லாம் கட்டி போடப்பட்டது. சத்துருகளுடைய தந்திரங்கள் ஒன்றும் அவனை மேற்கொள்ளவே முடியவில்லை. அல்லேலூயா. இரண்டாவது ஒரு காரியம், இதோ துன்பங்களோ நெருக்கங்களோ வரும்பொழுது என்ன செய்வாங்க, உடனடியாக உபவாசிக்க ஆரம்பிச்சிடுவாங்க, தேவ பாதத்தில் அமர ஆரம்பிச்சிடுவாங்க, கர்த்தரை நோக்கி கூப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க, நாட்களுக்காக உபவாசம் இருப்பாங்க, கண்ணீர் விட்டு அழுவாங்க, இயேசுவை உறுதியாய் பிடித்து கொள்வாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பிசாசு பயப்படுகிறவனாக இருப்பானாம். ஏன்னு சொன்னால் இவனுக்கு நம்ம பிரச்சனை கொடுத்தா இவன் உபவாசம் போடுவான், இவன் ஜெபம் பண்ணுவான், கண்ணீர் விடுவான், வேதம் வாசிப்பான், செய்கிறதெல்லாம் பயங்கரமாக இருக்கும்.
நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லி சத்துரு என்ன செய்வானாம்? பயப்படுவானாம். மூன்றாவது ஒரு காரியம் யாரை கண்டு பயப்படுவான் என்றால், தினமும் ஜெபிக்கிறார்கள் அல்லவா, அதிகாலையில் எழுந்து ஜெபித்து வேதத்தை வாசித்து ஒழுங்கும் கிரமமாக தேவனுக்கு செலுத்த வேண்டிய நேரத்தை செலுத்தி ஆர்வத்தோடு கூட அவரோடு ஆராதித்து துதித்து அவரிடத்தில் அமர்ந்து அவருடைய அன்றன்றைய நாட்களுக்குரிய அந்த பதிலை, தேவனுடைய வசனத்தை, வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு அதன் பிறகு செய்கிறார்கள் அல்லவா, அவர்களை கண்டு பயப்படுவானாம். ஏனென்று சொன்னால், இவர்கள் எப்பொழுதும் ஒழுங்கும் கிரமமாய் டிசிப்ளின் மேனரோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை உள்ளத்தில் வைத்து அதன்படி இவர்கள் ஜீவிக்கிறவர்களாக இருக்கிறபடினாலே இவர்களை நம்ம தொடக்கூட முடியாதுன்னு சொல்லி பயப்படுவானா. அல்லேலூயா. கர்த்தருடைய நாம் பயப்படுவதாக. மூன்றாவது ஆசீர்வாதம், நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கும் போது உடனடியாக அவர் உங்களுக்கு பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஏசாயா 65:24 சொல்லுகிறது, அவர் கூப்பிடுவதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன், அவர்கள் பேசும்பொழுதே நான் கேட்பேன் என்றெல்லாம் சொல்லுகிறார். கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். என்னை நோக்கி கூப்பிட, அப்போது நான் உன் உத்தரவு கொடுத்து நீ அறியாதும் எட்டா பெரிய காரியங்கள் செய்ய நாமத்தை நீங்கள் எதை கேட்டாலும் குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக செய்வேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான்காவது ஒரு காரியம் வாசிக்கிறோம். கர்த்தர் 91வது அதிகாரம் 15வது வசனத்தில், ஆபத்திலே நானே அவனோடு இருந்து அவனை தப்பி வைத்து அவனை கனப்படுத்துவேன், அவர் நம்மோடு கூட இருக்கிற தேவன். ஹல்லேலூயா. வேதத்தில் திரும்ப திரும்ப பாருங்கள், நான் உன்னோடு இருப்பேன், நான் உன்னோடு இருப்பேன் என்ற வார்த்தைகளை நீங்கள் வாசிக்க முடியும். ஆபிரகாமே, நான் உனக்கு கேடகம் மகா பெரிய பலனுமாக இருக்கிறேன், யாக்கோபு என்னும் சிறுபூச்சியை இஸ்ரவேல் சுருக்கட்டுமேன்னு சொல்லுவார். பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கேன், திகையாதே, நான் உன் தேவன் என்று சொல்லுவார். உலகம் முடியும் சகல நாட்கள் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுவார். இதோ உன்னை ரட்சிக்கும்படியாய் நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்லுவார். பலங்கொண்டு திடமனதாக இரு என்று சொல்லுவார். நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லுவார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் என்று சொல்லுவார். இப்படியாய் தேவன் உங்களோடு கூட இருப்பதை அநேக வசனங்கள் மூலமாக பார்க்கலாம். அவர் உங்களோடு கூட இருக்கிறவர். ஹல்லேலூயா. இந்த தேவன் மரண பரிந்தும் நடத்துகிற தேவன். அவர் நம்மோடு கூட இருப்பார். ஆகினாலே நம்மை கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். யாரெல்லாம் ஆண்டவர்கிட்ட வாஞ்சியாக இருக்கிறாங்களோ, நாலாவது ஆசீர்வாதம் ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பது. அதுக்கப்புறம் நம்ம வாசிக்கிறோம் 5வது ஒரு ஆசீர்வாதம், ஆபத்திலே நானே அவனோடு இருந்து அவனை கனப்படுத்துவேன். கனப்படுத்துகிற தேவன். நம்மை தேவன் ஒருபோதும் கனவீனப்படுத்துகிறவரே அல்ல. உன் வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனையான நன்மைகளை தருகிறவராய் இருக்கிறார். மனுஷன் உனக்கு இன்னல்களை செய்யலாம், உன்னை அவமானப்படுத்தலாம், உன்னை லட்சைப்படுத்தலாம், உன்னை வெட்கப்படுத்தும்படியாக கேட்கலாம். ஆனாலும் கூட கர்த்தர் உன்னை வெட்கப்படுத்தவே மாட்டார். கர்த்தர் எப்போதும் தன்னுடைய ஜனங்கள் மத்தியிலே உங்களை உயர்த்தி தான் வைப்பார். உங்களை கனப்படுத்துகிறதிலே அவர் பிரியமுடையவராய் இருக்கிறார். என் பார்வைக்கு நீ அருமையானபடியினாலே நீ கனம் பெற்றாய் என்று சொன்னார். பாருங்கள், லேயாளு கூச்ச பார்வை உடையவளாய் இருந்தால், அற்பமாய் எண்ணப்பட்டாள். ஆனால் கர்த்தருடைய பார்வையில் அவள் கனம் பெற்றவளாய் இருந்தாள். ரூத் அந்நிய ஸ்திரீ தான், ஆனால் கர்த்தரை நோக்கி தேடி வந்தார். இஸ்ரவேலின் செட்டின் கீழ் அடைக்கலமாக வந்து அவளை தேவன் கோடீஸ்வரன் மனைவியாக புது வாழ்க்கையை கொடுத்து கர்த்தர் கனப்படுத்தினார். இன்னைக்கு மனிதர்களுடைய கனவீனப்படுத்தலாம், ஆனால் கர்த்தர் கனவீனப்படுத்த மாட்டார். இயேசு தம்மோடு கூட இந்த சீஷர்களை குறித்து அநேகர் சொல்லுகிறார்கள், இவரெல்லாம் உபவாசிக்கிறது இல்லையா என்ற. அப்போ கூட ஆண்டவர் அவர்களுக்கு சார்பாக தான் பேசுவார். ஏதோ அந்த நெற்கதிகளை சாப்பிடும்போது கூட அந்த சீஷர்களை பற்றி சொல்லுவாங்க. ஆனால் அப்போதும் கர்த்தர் தம் சீஷர் பட்சத்தில் நின்று தான் பேசுவார். ஒருபோதும் தன்னுடைய பிள்ளைகளை அவர் விட்டு கொடுக்கறது இல்லை, அவர் தாட்சியடைய செய்கிறதும் இல்லை. அவர் தன் பிள்ளைகளுக்காக, பிள்ளைகளின் பட்சமாக, அவர் தம்முடைய ஜனங்கள் பட்சமாக நிற்கிறவராய் இருக்கிறார். அவர் எப்பொழுதும் அவர்களை கனப்படுத்துகிறவராய் இருக்கிறார். தாவீதை கனப்படுத்தினாரே, தாவீதின் தோளின் மீது என்ன செய்தார்? திறவுகோலை வைத்தாராம். அல்லேலூயா. அவன் வீட்டை தேவன் ஆசீர்வதித்தாராம். அவன் சந்ததியை ஆசீர்வதித்தான். சிங்காசனத்தில் வீட்டிற்கு இல்லாத போறதுன்னு ஆசீர்வதித்தாராம். அது மாத்திரமல்ல, தேவன் தாவீதை என்ன செஞ்சார்? தன்னை தாவீதின் குமாரன் என்று அழைத்து கொண்டார். ஏனென்று சொன்னால், தாவீது அந்த அளவுக்கு தேவனிடத்தில் மிகுந்த வாஞ்சியாக இருந்தபடினாலே தாவீதின் குமாரன் அழைக்க கனப்படுத்தினார். அடுத்தது நாம் வாசிக்கிறோம் 6வது காரியம் என்னென்னா,
91வது அதிகாரம் 16வது வசனம், நீடித்த நாட்களினாலே அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். அல்லேலூயா. கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் ஒருவரே கிருபையாய் இருந்து உனக்கு நீண்ட ஆயுளை கட்டளிடுகிறவராய் இருக்கிறார். நீதிமொழி 9வது அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது, என்னாலே உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும் என்று தேவன் தாமே உங்கள் ஆயுஸ் நாட்களை பெருக செய்கிறவராய் இருக்கிறார். 11வது சங்கீதத்தில் வாசிக்கிறோம், ஒரு மனுஷனுடைய ஆயுள் 70, பலத்தின் மிகுதியினாலே 80 என்று சொல்லி தேவன் நம்முடைய ஆயுஸ் நாட்களை விருத்தி அடைய செய்கிறார். ஆகினாலே நீங்கள் இன்று எந்த சூழ்நிலையிலோ பலவீனத்திலோ வந்தாலும் பயப்படாதீங்க, ஆண்டவரை நோக்கி பாருங்க. சங்கீதம் 118:17 சொல்லுகிறது, நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். ஆகினாலே கர்த்தர் உங்களுக்கு மனம் இறங்கி உங்கள் வாழ்நாட்களை கூட்டி கொடுப்பார். ஆண்டவர் நீண்ட நாட்கள் நீங்கள் வாழ வேண்டும் தான் விரும்புகிறாரு. நாம் வாசிக்கிறோம் சங்கீதம் 128வது சங்கீதத்தில், கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பா, உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பாய், நீ உன் பேர பிள்ளைகளை நீ பார்க்கணுன்னு தான் கர்த்தர் விரும்புகிறார். உன் பேர பிள்ளைகளும் பிள்ளைகளும் பார்க்கணும். கர்த்தர் அவங்களை 1000 தலைமுறைக்கு ஆசீர்வதிக்கிறவர், 1000 தலைமுறைக்கு இறங்குகிறவர். நீங்கள் நீதிமானாய் இருக்கிறபடினாலே முதிர் வயதிலும் நீங்கள் பசுமையாய் புஷ்டியாய் இருக்க வேண்டும். நரைவயது வரைக்கும் முதிர்வயது வரைக்கும் நீங்கள் ஆரோக்கியமாக சுகமாக இருக்கணும் தான் ஆண்டவர் விரும்புகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கிறிஸ்து நமக்கு ஜீவனும் பரிபூர்ணம் உண்டாகவே வந்தாராம். அல்லேலூயா. ஆகினால் நித்திய ஜீவனை கொடுக்கிறது மாத்திரமல்ல, இந்த பூமியிலும் உங்களுக்கு நீண்ட ஆயுளை கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். கடைசியில் ஒரு ஆசீர்வாதம் ஆண்டவருக்கு வாஞ்சியாக இருக்கிறவங்க என்ன கொடுக்குறாருன்னா, ரட்சிப்பை காண்பிப்பாராம். சங்கீதம் 91:16, நீடித்த நாட்களினாலே அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். அல்லேலூயா. ஆண்டவருடைய ரட்சிப்பு. இந்த உலகத்தில் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாய் போனார்கள். ரட்சிக்கப்படணும், பாவங்கள்லேருந்து விடுதலை அடைய வேண்டும், பாவத்திலிருந்து நாம் மனம் திரும்ப வேண்டும், பாவத்திலிருந்து நாம் ஒரு புதிய மனுஷனாய் மாற வேண்டும். அதுக்கு இயேசுவின் ரத்தம் நம் பாவங்களை கழுவி சுத்திகரிக்கிறதாய் இருக்கிறது. ஆகினால இயேசு ஒருவரே, அவர் நாமத்தை விசுவாசிக்கிறவங்க ரட்சிக்கப்படுவாங்க. கர்த்தருடைய கிருபை நம்மை ரட்சிப்புக்குள்ளே வழிநடத்தும். அவர் நம்மை ரட்சிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கி கண்ணை மூடினா நம்ம எங்கே செலவழிப்போம், எந்த நித்தியத்துக்கு போவோம், அந்த பகுத்தறிவு நமக்கு தேவை. இன்றைக்கி எத்தனையோ பேர் உல்லாசமாக இந்த பூமிக்குரிய எல்லா களியாட்டங்களிலும் இந்த பூமிக்குரிய இந்த சிற்றின்பங்களிலும் இருக்கிறாங்க. ஆனால் இந்த நாட்கள் ஓடி போய்விடும். ஒரு நாள் வரும், நம்ம எங்கே போகணும், நித்தியமாய் இயேசுவோடு இருக்கணும்னு அவர் விரும்பி அவர் நமக்காக இன்றைக்கோ ஒரு ஸ்தலத்தை நமக்கு ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அந்த ஸ்தலத்தில் நம்மை கொண்டு சென்று அவரோடு கூட வாழும்படியார் அவர் விரும்புகிறவராய் இருக்கிறார். ஆகினாலே பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், அப்போது ரட்சிக்கப்படுவீர்கள் என்று ஏசாயா 45:22 வாசிக்கிறோம். ஆகினாலே தேவன் நமக்கு ஆண்டவரிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறவர்களுக்கு தேவன் ரட்சிப்பை கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே ஆண்டவர்கிட்ட வாஞ்சியாக இருக்கும்போது நம்மை விடுவிப்பார், உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார், மறு உத்தரவு கொடுப்பார். கர்த்தர் நம்மோடு இருப்பார், நம்மை கனப்படுத்துவார், நீடு ஆயுசு நாட்களால் திருப்திப்படுத்துவார், நம்மை ரட்சிப்பை நமக்கு தருவார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காணொலியை காண்கிற அனைவரையும் தேவன் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவரும் கர்த்தரிடத்தில் வாஞ்சியாக இருக்க அந்த வாஞ்சியின் ஆவியை ஒவ்வொரு மீது ஊற்றுங்க. ஆண்டவரே, நீரும் எங்களிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடினாலே இந்த 7 ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு தந்து ஆசீர்வதிக்கிறீங்கப்பா. ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் வழிநடத்த கிருபைக்கு நன்றி. காணிக்கப்படுத்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவராக. உற்சாகத்தோடு இந்த காணொலியை கண்டவர் ஒவ்வொரு பேர் ஆசீர்வதிங்க. இந்த 7 ஆசீர்வாதங்களும் இந்த காணொலியை பார்த்து ஜெபிக்கிறவர்கள் மீது, விசுவாசிக்கிறவர்கள் மீது, தங்களை அர்ப்பணிக்கிறவர்கள் மீது ஆண்டவரை நீங்கள் ஊற்றுங்கப்பா. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறேன், வேண்டிக்கொள்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் அரவாதி. ஆமேன். கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அன்யோன்யம் ஐக்கியம் சந்தோஷமாக இருக்கலாம் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன்.